நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நீங்க யாரு? நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல. எங்க இது லைப்ரரி, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது எனக்கு தெரியுது, நீங்க யாருன்னு கேட்டேன். எங்க இந்த காலேஜ்ல படிக்கிறவன் தான். என்ன வெளியில இருந்தா வருவேன்? வாங்க, கொஞ்சம் பேசணும்னு சொல்றேன்ல. சரி, நீங்க போங்க, நான் வரேன். என்னன்னு இப்ப வந்து சொல்லுங்க. எங்க என் பேரு ஜேம்ஸ். எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம். நான் இந்த காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன். ஏங்க இப்படி முழிக்காதீங்க. ஏங்க ருக்குமணி, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. என்ன லவ் மேட்ரா? இங்க பாருங்க, இந்த காதல் கீதல்னு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு அதுலலாம் சுத்தமா விருப்பமும் இல்ல, நாட்டமும் இல்ல. அதுதானே சொல்ல வந்தீங்க. நீங்க கிளம்பலாம். என்னங்க நீங்க வாயை திறந்து பேச விடுறீங்களா? எனக்கு முன்னாடியே நீங்க பேசிடுறீங்க. பின்ன நான் சொல்ல வந்ததை எப்படி சொல்றது? காதலை தவிர வேற என்ன பேசுவீங்க இந்த வயசுல? அதுதானே உங்களுக்கு வரும். வேற என்ன? நீங்க பாருங்க, எனக்கு காதலிக்கிறலாம் நேரமும் இல்ல, அவசியமும் இல்ல. எனக்கு மேல ஒரு அக்கா இருக்கா. அவளுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அது மட்டும் தான் என்னோட எண்ணம். சுத்தமா இந்த காதல் கீதல்னு சுத்துனீங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா போய் படிங்க. ஏங்க காதல் எனக்கு இல்லைங்க, அதுவும் உங்க மேல இல்ல. அப்புறம் அதானே சொல்ல வர்றேன், சொல்ல விடுறீங்களா? ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏங்க நீங்க அதட்டுல நான் சொல்ல வந்ததையே மறந்துடுவேன். எனக்கே படபடப்பு கூடிரும் போல இருக்கு. உங்க அக்காவும் நீங்களும் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. வர்ற வழியில எங்க அண்ணன் உங்க அக்காவை பார்த்துருக்காரு. அவருக்கு கட்டுனா உங்க அக்காவை தான் கட்டணும்னு ஆம்புட்டு ஆசை. ராத்திரி பூரா தூங்க மாட்டுக்கான். மனசு பூரா உங்க அக்காவை பத்தி தான் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அவன் இந்த ஜென்மத்தில் காதலை சொல்லுவானான்னு எனக்கு தெரியல. அதான் நானே முந்திரி கொட்டையா உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். ஓ, தூது வேலை பாக்குறீங்களா? தைரியம் இல்லாத உங்க அண்ணனுக்கு என்னத்துக்கு காதலு? ஏங்க பாத்தீங்களா, எங்க அண்ணனுக்காக நான் பேசினா இப்படி பேசுறீங்க. ஏங்க நீங்களே இந்த முறப்பு முறைக்கிறீங்க. அப்போ உங்க அக்கா எப்படி இருப்பாங்க? ஏ அப்பா, சிரிச்சா எம்புட்டு அழகா இருக்கீங்க. பின்ன ஏங்க இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? அது சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஏங்க என் மொபைல் நம்பர் தரேன். நீங்க எங்கேயாவது வெளியே சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தந்தா போதும். என் அண்ணனே உங்க அக்காவை பார்த்து பேசிடுவாரு. ஓ, தூது போகணுங்கிறீங்க. ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜேம்ஸ். அப்போ நீங்க கிறிஸ்டியன் அப்படித்தானே? எங்க அம்மாக்கு சுத்தமா இந்த மதம் மாதிரி கல்யாணம் பண்றதுலலாம் விருப்பமே இருக்காது. எங்களை ஒரு வழியா கொன்னே போட்டுரும். ஆனாலும் எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. எங்க அக்கா விருப்பப்பட்டா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லாட்டி அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படி டார்ச்சர் பண்ற மாதிரியா தெரியுது? எங்க அண்ணன் என்னோட ரொம்ப சாஃப்ட். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சரி, இந்த தூதெல்லாம் என்னால போக முடியாது. எங்க அக்கா கிட்ட போய் சொன்னா என்ன செருப்பாலேயே அடிப்பா. வேணும்னா நாங்க எங்கேயாவது வர்றப்ப சொல்றேன், உங்க அண்ணனை போய் பேச சொல்லுங்க. ஐயோ, நீங்க இந்த அளவுக்கு சொன்னதே போதுங்க. ரொம்ப நன்றி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. என்ன வள்ளி அப்படி பாக்குற? உட்காரு. என்ன இந்த மாப்பிள்ளைக்காது உன்னை பிடிச்சிச்சா? உனக்கு என்னம்மா, கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கிற. உனக்கே வர போற மாப்பிள்ளைங்க என்னத்தையாவது குறைய சொல்லிட்டு போறானுங்க. நான் என்ன நெட்ட நெடுன்னு வளர்ந்து போயிருக்கேன். வேற என்ன இருக்கு என்கிட்ட? ஹம்சமா ஏதாவது லட்சணமா மூக்கு மொழியுமா நல்லா இருந்தா உன்னையே தட்டி கழிக்கிற பயிலுக என்ன சொல்லுவான்? வந்தவன் என் தோள் படைக்க கூட இல்ல. பொண்ணு என்ன பனைமரம் மாதிரி இருக்கு. இதை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சா தேங்காய கைட்டே பறிச்சிருவா போல இருக்க. பனைமரத்தைய பாதி இருக்கிறா, இவளை எப்படி கட்டுறதுங்கிறான். அடப்பாவி, நேத்து என்னமோ உங்க அப்பா சொல்லி விட்டாராமே என்னைய அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. அவர் சொன்ன சொல்லுக்கு இந்த மாப்பிள்ளையாது உனக்கு அமைஞ்சிரும்ல நினைச்சேன். இதுவும் இழுபறி தானா? இழுபறி என்ன இழுபறி, ஒரே பரிதான். எனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாவது பிறந்திருப்பான் நெட்ட நெடுன்னு. கண்டிப்பா வருவான். அது வரைக்கும் காத்திருப்போம். வா, கோயிலுக்கு போவோமா?
ஆமாக்கா ஆமாக்கா, நீ போய் நல்ல பாவாடை தாவணியா கட்டிட்டு வா, கோயிலுக்கு போவோம். என்னடி புதுசா இருக்கு? என்னத்துக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுற? ஏதாவது உள்குத்து இருக்கா? ஐயோ நீ வேற, சும்மா இரு, உள்குத்து வெளிக்குத்துன்னு. ஏக்கா நீ போய் பாவாடை தாவணியை மாத்திட்டு வா, நாம கோயிலுக்கு போவோம். என்னடி காலேஜ் விட்டு வந்த உடனே பாவாடை தாவணியை கட்டிக்கிட்டு கிளம்பிட்ட கோயிலுக்கு போவோங்கிற, என்னத்துக்கு? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அக்கறையாக தான் சொல்கிறேன். போ, இந்த தாவாணி நல்லாவே இல்லை, வேற நல்ல பட்டு பாவாடையா எடுத்து கட்டிட்டு வா. என்ன பொண்ணா பார்க்க போறாங்க, பட்டு பாவடையா கட்டிட்டு வாங்குற? நீ வேற, சும்மா இரு. ஏக்கா நீ போக்கா. அதான் சொல்றல, போயிட்டு வா. அறிவள்ளி இரு, இப்போ போய் மாத்திட்டு வந்துடுறேன். என்னடி ஏதாவது ரகசியமா? இப்பவாது சொல்லு, அவ தான் போயிட்டால. ஐயோ வள்ளி, கோயிலுக்கு போனதும் சொல்கிறேன், சர்ப்ரைஸ். நீ அக்கா கிட்ட சொல்லிடாத. இரு, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அடிப்பாவி, என்ன வில்லங்கத்தை வச்சிருக்காளோ தெரியலையே. சரி பாப்போம். எட்டி, என்ன நடக்குது? கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டியாந்து நிப்பாட்டி இருக்க, என்னன்னு சொல்லு. பிட்டி, எனக்கு என்னமோ இது சரியா படல. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாரு, காலேஜ்ல எந்த பையனாவது உன்னை விரும்புறானா? அவனை இங்க வர சொல்லியிருக்கியா? இங்க பாருட்டி, தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னு போடும். உன்னை தானே கேக்குறா, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு வேற கையும் காலும் பதபதன்னு இருக்கு. நேத்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து பாத்துட்டு போயிருக்கான். நீ பிசாட்டி என்னத்தையாவது இழுத்து விட்டு என்னை எங்க அப்பன் கையில மாட்ட வச்சிடாத. ஐயோ வள்ளியக்கா, சும்மா இரேன். என் ஃப்ரெண்டு வராரு, அவரு வரட்டும், நாம பாத்துட்டு போயிருவோம். என்னடி இது? யாரு ஃப்ரெண்டு? எதுக்காக இங்க வர்றாரு? ஐயோ அக்கா, ஃப்ரெண்டுனா அது ஒண்ணு இல்ல. என் ஃப்ரெண்டோட அண்ணன் உன்னை எங்கேயோ பார்த்தாராம். அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் ஒரு 4 வார்த்தை உன்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. வேற வழி இல்லாம நானும் சரின்ட்டேன். எங்க அக்காக்கு பிடிக்கலனா அப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்க்கா, வேற எதுவும் இல்லக்கா. நம்மட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுதே, ஏதாவது பண்ணி அம்மாக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? ஏய், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த ஆளுக்கு என்ன பிடிச்சா அதுக்காக நான் என்ன செய்யணும்? ஐயோ அக்கா, நானும் அதெல்லாம் கேட்டுப்பட்டேன். உன்னதான் நினைச்சு ராவும் பகலும் தூங்காம புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காராம். அவரு ரொம்ப நல்லவராம். உன்னதான் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாராம். ஒரு 2 வார்த்தை பேசி பாரேன், உனக்கும் அவரை பிடிச்சிருந்தா நல்லது தானக்கா. பாரு, இந்த காதல் கத்திரிக்கலாம் சரி வராது. ஏய், அம்மா கொன்னே போடும். நேத்து பார்த்தல, ஏற்கனவே இந்த 20 வருஷமா அம்மா நம்ம கிட்ட புலம்பிக்கிட்டே தான் இருக்கு. எங்க அப்பன் பார்த்த மாப்பிள்ளைய கட்டினது தப்பா போச்சுன்னு. நாமளா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து தேவையில்லடி அதெல்லாம். ஏய், இந்த சங்காத்தமே வேண்டாம், நட வீட்டுக்கு போவோம். ஏய், அவ சொல்றதும் சரிதானே. எத்தனையோ மாப்பிள்ள வந்தாங்க, ஏதேதோ குறை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போறாங்க. அந்த பையனுக்கு என்னமோ உன்னை பிடிச்சிருக்கான், பேசி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வள்ளி, நீயும் புரியாம பேசுற? இந்த காதல் எல்லாம் எங்க வீட்டுக்கு சரிப்படாது. ஐயோ அக்கா, ஒரே ஒரு 2 நிமிஷம். நீ அந்த பையனை பார்த்துட்டு பிடிக்கலனா மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். ஏன் கோயிலுக்கு கூட போக வேண்டாம், நேரே வீட்டுக்கு போயிடுவோம். ப்ளீஸ்க்கா, எனக்கும் அவர் சொன்ன உடனே அவங்க அண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா. சொல்றது சரிதானே டி. ஒரு 2 நிமிஷம் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நாங்க அங்க நிக்கிறோம், நீ பேசிட்டு வா. என்ன டி, எதையும் உளர்ற? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அண்ணன் எங்க? எங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். நீங்க தான் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கீங்க. ஐயோ, நீங்க கோயிலுக்குன்னு சொன்ன உடனே நான் அப்படியே வேஷ்டி சட்டையோட வந்தேன். இங்க பார்த்தா நீங்க இங்க வர சொன்னீங்களா? அதான். என்ன அண்ணி, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? வணக்கம் அண்ணி. என்னங்க நீங்க, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்க என்னன்னா என்ன அண்ணிக்கிறீங்க? உங்களை மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் ரொம்ப கூச்ச சுவாபம். யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டான். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதே எங்க அண்ணனுக்கு கோவம்தான். ஏண்டா அவங்கள தொந்தரவு பண்றேன்னு சொன்னான். அதான் வர்றதுக்கு தயங்கிட்டே நிக்கிறான். நான் போய் வர சொல்றேன். ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு.
எங்க வீட்டுக்கு நீங்க தான் மருமகளா வரணும்னு எங்க அண்ணன் மட்டும் இல்ல நானும் ஆசைப்படுறேன். எங்க ஆசையே நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். ஏய், பையனை பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது. இவனே இப்படி பேசுறானா, அவங்க அண்ணனும் நல்லவனா தான் இருப்பான். இது என்னடி அவன் பசடி வந்தான் என்ன அண்ணின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால அண்ணின்னு சொல்லிட்டு போறான். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மாப்பிள்ள வந்ததும் பார்த்துட்டு சொல்லு. நாங்க அங்க போய் நிக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்கேயே இருங்க. மகா, என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னடா இவன் இப்படி வந்து காதல சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் உங்களை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு சோறு தண்ணி இறங்கல. என் மண்டை ஃபுல்லா நினைப்பு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. என்னால நிம்மதியா இருக்க முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே முடியலங்க. அதனால தான் என் தம்பி கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அவன் தான் உங்க தங்கச்சியை பார்த்து உங்களை சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நான் இந்த காதலை இப்படியே வந்து சொல்லியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என் தம்பி அவசரப்பட்டு உங்ககிட்ட இப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திட்டான். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஆனா என் மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க. என் வாழ்நாள் பூரா நான் உங்க கூட சேர்ந்து பிரயாணப்படணும்னு ஆசைப்படுறேன். உங்களை தவிர என்னால யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க எனக்கு மனைவியா கிடைச்சீங்கன்னா இந்த உலகத்துல என்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டான். அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிடாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. என்னை எப்ப பிடிக்குதோ அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லுங்க. உங்க ஒத்த வார்த்தைக்காக நான் காத்திருப்பேன். ஏங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா எங்க வீட்ல இந்த காதல் கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உங்க மனசை நான் இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கிறதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு என்ன அதிகமாக பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மா அப்பா சம்மதம் இல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவங்க இந்த கல்யாணத்துக்கு எப்பவுமே சம்மதிக்க மாட்டாங்க. அதனால இதை இப்படியே விட்டுருங்க. உங்க மனசுல நான் ஆசையை ஏற்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற என்ன சொல்லன்னு தெரியல. என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை நல்லா வச்சுக்குவேன். வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சுக்குவேன். நீங்க எனக்கு மனைவியா கிடைச்சா இதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இருக்காது. உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா நான் வந்து பொண்ணு கேட்பேன். பொண்ணு கேட்டுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். சரி மகா, போயிட்டு வாங்க. என் பேர் என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு என்ன கேட்கணும்னு தோணல. சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நான் கேட்டதுக்காக கேக்குறீங்களா? இல்ல, அப்புறமா எப்படியும் என் தங்கச்சி சொல்லுவாள. அவ கூட தானே உங்க தம்பி படிக்கிறாங்களாம். அதான் நான் கேட்கல. ஓ, பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட கேட்க மாட்டீங்க. உங்க தங்கச்சி சொன்னா கேட்டுக்குவீங்க, அப்படித்தானே? கொஞ்சம் சிரிங்களே. ஏங்க, நான் ஒன்றும் உங்களை காதலிக்கல. சும்மா சிரிங்க வைங்கலாம் சொல்லாதீங்க. நீங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க கொடுத்தா பார்ப்போம். இல்லைனா நீங்க உங்க வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் எங்க வீட்டில் பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க இப்படி தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? அதப்படி பார்த்த உடனேவா எல்லாரையும் பிடிச்சிரும். சரி, பார்க்க தான் பிடிக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். தினமும் அப்ப என்ன பார்க்க வருவீங்களா? ஏங்க, நீங்க யாரு? நான் எப்படி உங்களை பார்க்க வர முடியும்? அதெல்லாம் முடியாது. நான் கிளம்புறேன். சரி, இப்ப என்ன பார்த்திருக்கீங்கல்ல, கண்டிப்பா நீங்க என்ன பார்க்க வருவீங்க. உங்களுக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்.
அப்ப நான் கிளம்புறேங்க. என் பேரை மட்டும் சொல்லிட்டு போறேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என் பேரு ஜான். என்னது ஜானா? அப்போ நீங்க கிறிஸ்டியனா? ஏங்க, நான் ஜான் தான். நீங்க மகாலட்சுமின்னு தெரிஞ்சுதானே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காதலுக்கு ஏதுங்க மதம் ஜாதி எல்லாம்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, சரியா? நான் அப்படி சொல்லல. மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. எங்க அப்பாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்போ உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? நான் எங்க சொன்னேன் பிடிச்சிருக்குன்னு? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதுனால தானே கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க. ஏங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் வாழ்நாள் பூரா உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ சோ மச் மகா. வர்றேன். நீங்க லவ் யூலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்க எனக்கு பிடிக்காது. மகா, உங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மகா. வரட்டா? என்ன அக்கா, கிளம்பலாமா? எனக்கு அத்தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் குழந்தையாலே. இங்க பாரு ஏட்டி, சும்மா எது உளராத. நான் ஒன்னும் அவரை லவ் பண்ணல. இங்க பாரு, அம்மாக்கு தெரிஞ்சா அவளைதான் கண்டு துண்டமா வெட்டி போட்டுரும். எங்க அம்மாக்கு தான் காதலிக்கிறவங்கள பிடிக்கும். ஏன் எங்க அம்மா மட்டும் உடனே சரிடா மகனே பொண்ணை கூட்டிட்டு வான்னு சம்மதம் சொல்லிடுவாங்களா என்ன? காதலுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா எப்படி? எல்லா வீட்லயும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மீறிதான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க பாரு, உன்னதான் நான் என் பொண்டாட்டியா மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. இங்க பாரு, நீ சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்காட்டாலும் சரி, நான் உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றதுதான். என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல வேற மாதிரி பேசுனீங்க, இப்ப வேற மாதிரி பேசுறீங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுறேன். என் மனசுல நீ தான் இருக்க. உன்னை தவிர என்னால வேற யாரு கூடயும் வாழ முடியாது. ஐ லவ் யூ. நீ என்னை விரும்புற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். போதுமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கானே, அப்புறமா நீயே சொல்லு. வரட்டா? நீங்க தான் எங்க வீட்டுக்கு மருமக. நீங்க தான் எனக்கு அண்ணி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு வரேன் அண்ணி. போயிட்டு வரேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது உன் கண்ணிலேயே தெரியுது. ஆனா நீ உங்க வீட்டுக்கு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப சொல்லு. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, கிளம்பட்டா? சரி. பார்த்துட்டே இருக்கீங்க, கிளம்புங்க. ஒரு லவ் யூ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவீங்களா என்ன? அதெல்லாம் என் மனசுல ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்புங்க. நான் இப்பதான் உங்களை முதல் தடவையே பாக்குறேன். உடனே இவருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிடணுமா? அப்போ இன்னொரு நாள் சொல்லுவேன், அப்படித்தானே? நான் வரட்டா? சரி சரி, போயிட்டு வாங்க.